அப்போ ஒரு நாய் கடித்து எவ்வளவு நேரத்தில் இல்லை எத்தனை நாளில் அந்த ரேபிஸ்ங்கிறது உருவாகும்? இப்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்மளை கடிக்கிற நாய் எல்லாமே ரேபிஸ் டாக் அல்ல. ஆனால் ஒருவேளை இருந்தால் அதனால் சான்ஸே எடுக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டே என்னென்னா, அது வீட்டு நாயாக இருந்தாலும் சரி, ஊசி போட்ட நாயாக இருந்தாலும் சரி, ரொம்ப செல்லமான நாயாக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இது 100% நாம் தடுக்க முடியும். இந்த நோய் நம்ம நாய்க்கு ரேபிஸ் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம அதனால அது நல்ல நாயாக பாம்புலாம் கடிச்சிருச்சுன்னா பாம்பை கையோட தூக்கிட்டு வராங்க. அது மாதிரி நாயை தூக்கிட்டு வர இல்லை, அப்போ கூட நாய்க்கு இருக்கா இல்லையான்னு உடனடியாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது சார் சொன்ன மாதிரி லேசாக நக்கி கூட இருக்கலாம். பட் சார் சொன்ன கூட அது ஏன்னா சலைவால தான் அந்த கிருமி இருக்குது. ஸோ இந்த வைரஸ், இப்போ இந்த ரேபீஸ்ங்கிறது வந்து வெறி நாய் கடின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு வைரஸ் நோய். அது நரம்பு மண்டலத்தை குறிப்பாக தாக்குது. ஸோ அது எப்படி பரவுதுன்னா, ஒரு பாலூட்டியிலேருந்து இன்னொரு பாலூட்டிக்கு பரவுது. ஸோ இப்போ நாய்க்கு அடுத்தபடியாக பார்த்தா பூனை தான் நம்மளுக்கு மேக்ஸிமம், ப்ளஸ் ஆடு மாடு குதிரை எது வேணால் அது எனி பாலூட்டி மேமல்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்க, அது மூலிமா தான் அனிமல் டு அனிமல் பரவுது. இன்சிடெண்ட்டாக மேன்கிட்டையும் கடிக்குது. சப்போஸ் ஒருத்தர் இங்கே கடிச்சிருக்கு, கையில் கடிச்சிருக்குன்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ சார் சொன்ன மாதிரி இம்மிடியட்டாக ஊன் வாஷ் பண்ணணும். ரன்னிங் வாட்டர் நம்ம வீட்லேயோ இல்லை எங்கேயோ ஆஃபீஸ்லேயோ இருந்தால் ரன்னிங் வாட்டர், நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், எங்கேயோ இடத்துல தண்ணி எடுத்து சோப்பு, ஆர்டினரி சோப்பை போட்டு நம்ம குறைஞ்சது அந்த 15 நிமிஷம் வாஷ் பண்ணாலே. 15 நிமிஷம் வாஷ் பண்ணணும்? ஆமாம். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கடிக்கிற நாய் எல்லாக்கிட்டையுமே வைரஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நார்மலாக அது இல்லாமல் கூட இருக்கலாம். சப்போஸ் அது ஒரு வைரஸை டெபாசிட் பண்ணிடுச்சு கொடுத்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக உடனே வாஷ் பண்ணோம்னா 80 to 85% நம்ம அங்கேயே எடுத்துருவோம், உள்ளே விடாமல். இது ஆக்சுவலாக நரம்பு வழிக்காக தான் பரவுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தாலும் உங்களையோ உங்கள் நண்பரையோ குழந்தைங்களோ கிடைச்சா ஃபஸ்ட்டு சோப் போட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணாலே, நம்ம அந்த ஃபஸ்ட் எய்ட் முதல் உதவி நம்ம கொடுத்தாலே நம்மளை நாம் பாதுகாக்கிறதுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக தான்.